வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரையரங்கு நிகழ்ச்சியில் இயக்குனர் ஜோ ஜார்ஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்க ஆசாதி அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அவங்கள வந்து தூக்கு தண்டனை கொடுக்காம ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. இதை வந்து வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோயினோட அப்பாவும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு பெரிய ரவுடி. வேறு ஏதோ பிரச்சனையில் ஹீரோயின் வந்து ஒருத்தரை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அந்த கேங் வந்து எப்படியாவது ஹீரோ அப்பாவையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு 7 மாதம் கடந்து போயிடுது. ஹீரோயினுக்கு வந்து குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ் வந்துடுது. இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயின் வந்து என்னால் தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஹீரோயின் வந்து எப்படியாவது இந்த பிரசவம் முடிஞ்சவொடனே தப்பிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாரு. இப்போ ஹீரோயினுக்கு வந்து டெலிவரி ஆகும் இல்லையா, அதுக்காக ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் பாதுகாப்பில் தனியாக டெலிவரி பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஹீரோ வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லையே ஒரு சில நபர்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடலாம் எப்படியாது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாரு. இந்த பிளான் வந்து போலீஸுக்கு தெரிஞ்சு போயிடுது. இப்போ ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. போலீஸ் வந்து ஸ்பெஷலாக ஒரு டீமை இறக்கி இவங்க பிளான் எல்லாத்தையும் முறியடிச்சிடறாங்க. இவங்க பேசி வச்சுருப்பாங்க இல்லையா ஒரு சில ஆட்கள் அந்த ஹாஸ்பிட்டலில், அவங்க எல்லாத்தையும் தன் கண்ட்ரோலில் வச்சிட்றாங்க போலீஸு. ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ வந்து ஹீரோ சவால் விடுறாரு, நான் எப்படியாவது என் ஒய்ஃபை நான் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு. போலீஸும் நீ முடிஞ்சால் எங்களை தாண்டி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை பிரசவம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனாரா இல்லையா, கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். கடைசி வரைக்கும் அந்த சஸ்பென்ஸை உடைக்கவே மாட்டாங்க. கிளைமேக்ஸில் டைட்டில் போடும்போது தான் அந்த சஸ்பென்ஸே உடைப்பாங்க. அந்த சஸ்பென்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா படம் வந்து 2 மணி நேரம் தான். படத்தில் பிரச்சனைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே பெருசாக இல்லாதனால தேவையில்லாத பாடல்கள், காமெடி சீன்ஸு, தேவையில்லாத லவ் சாங்ஸு எதுவுமே இல்லாதனால படம் விறுவிறுன்னு என்ன சொல்ல வந்தாங்களோ அதை சொல்லிவிட்டு கரெக்டாக போயிட்டே இருந்துச்சு. இந்த படம் 1 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம சன் நெக்ஸ்ட்டில் பார்த்தோம். தமிழில் தான் பார்த்தோம். இருந்தாலும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படம் வந்து இவ்வளோ நல்லா இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா ஜோ ஜார்ஜ் அப்படின்றவர். ஆனால் இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதினவர் வந்து சாகர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த திரைக்கதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு டைரக்ஷனை பற்றினா எந்த டென்ஷனும் கிடையாது. அவரோட பணியில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பார். டைரக்டர் அவரோட பணியில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பார். அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஸ்பெஷலாக ஒரு நல்ல த்ரில்லர் படமாக வந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆசாதி சன் நெக்ஸ்ட்டில் போய் பாருங்கள். நன்றி.